राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंदगोकुल की जय। राधे कृष्णा। பகவானுடைய அழகான லீலைகள், அந்த லீலைகள் சம்பந்தப்பட்ட இடங்கள், கிருஷ்ண லீலா, அதற்கான இடங்கள் தான் நாம் அழகா அனுபவிச்சுருக்கோம். மகாவனம் என்கின்ற கோகுலம், கண்ணன் பூதனால வதம் பண்ணது எல்லாம் அங்கதான். சிவபெருமானுக்கு அழகா பகவான் காட்சி கொடுத்தது அங்கதான். சனாதன கோஸ்வாமி பாதாள தேவி மூர்த்திய எடுத்து பூஜை பண்ணதும் இங்கதான். இந்த நந்த கோகுலத்திலேயே 2-3 இடங்கள்ல இங்கதான் அந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்றார்கள். மெயினா பூதனா வாசல் நான் பார்த்திருக்கேன். அதுக்கு அடுத்தது சகட பஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு சகட பஞ்சன, ஓகேவா, சகட அவனுடைய விஷயத்தை சொல்றார்கள். ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். ஸ்ரீ சுக உவாச கதாசித் ஔத்தானிக கௌதுகாப்ளவே ஜன்மக்ஷயோகே சமவேத யோஷிதாம் வாதித்ரகீத த்விஜமந்திரவாசகைஹி சகார சுரோர் அபிஷேச்சனம் சதி. ஒரு நாள் கிருஷ்ணன் அழகா கமுந்துட்டான உடனே அது பெரிய விசேஷமா கொண்டாடுறா. அது ஒரு 4 மாசம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம், ஓகேவா. 4 மாசம் குழந்தைகள் குப்புறத்துக்கும். ஸோ அவன் கவிழ்ந்து கொண்ட போது அதுக்கு ஒரு மங்கள ஸ்நானம் பண்ணும்போது அழகா அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு வந்துடுது. இது 1 வயசு ஆகலை, ஆனால் அதுக்குள்ளேயே அந்த அவன் கவுண்ட நாளும் அவனுக்கான அழகா அந்த மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்க வேண்டிய நாளும் இந்த ரோஹிணி நட்சத்திரமும் ஒன்னா கூடி எடுத்து உடனே ரொம்ப சந்தோஷம். ஆஹா அப்படின்னு நந்தகோபர் பிராமணர்கள்லாம் வர சொன்னார். அப்ப நிறைய ஸ்திரீகள்லாம் பக்கத்தால் தான் ஓடி வந்துட்டா. ஒரு பெரிய வாத்திய கோஷம், சங்கீதம், பிராமணருடைய மந்திர உச்சாரணம், இதோட யசோத குழந்தைக்கு அழகா ஒரு மங்கள ஸ்நானத்தை பண்ணி வச்சாள் அப்படின்னு இருக்கு. அப்ப நந்தஸ்ய பத்னி கிருதமஜ்ஜனாதிகம் விப்ரைஹி கிருதஸ்வஸ்யயனம் சுபூஜிதைஹி அன்னாத்யவாசஸ்வகபீஷ்ட தேனுபிஹி சஞ்சாத நித்ராக்ஷம் அசீயஸ்சனைஹி அசீசயத் சனைஹி. அன்னம் முதலான விஷயங்கள், அன்னம், வஸ்திரம், புஷ்ப மாலைகள் இதெல்லாம் கொடுக்கறது, அப்புறம் பசுக்களுக்கு பூஜை, இதெல்லாம் கண்ணன் வச்சுட்டே பண்றா. அதுக்கப்புறம் பிராமணர்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணவன கிருதமஜ்ஜனாதிகம் ஸ்நானம், அலங்காரம் இதெல்லாம் பண்ணிட்டாலாம் கிருஷ்ணனுக்கு. அப்ப கிச்சா பயிலுக்கு தூக்கம் வந்தான். சஞ்சாத்த நித்ராட்சம். உடனே குழந்தை அழகாக யசோத மெதுவா அப்படி படுக்க வச்சுட்டாலாம். ஔத்தானி கௌசுக்கியமணான் மனஸ்வினி சமாகதான் பூஜயதி விரஜௌகசஹ நைவாசுனோத்வைருதிதம் சுதஸ்ய சா ருதந்தனார்த்தீம் சரணாவுதக்ஷிபத்.
அந்த சமயத்துல கண்ணனை அழகா கொண்டு கொல்ல பக்கத்துல ஒரு வண்டி கீழே கொண்டு போய் படுக்க வைக்கிறான். கண்ணனுக்கு அழகா அலங்காரம் பண்ணி மையெல்லாம் தீட்டி கழுத்துல புலி நகம் எல்லாம் போட்டு அழகா தேவர்களுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி பிராமணாவுக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணி ஒரு தொட்டில்ல இட்டு ஒவ்வொரு கோபியா வரவேற்று எல்லாரும் வந்து போயிருந்தா அந்த வேலையில குழந்தை அளவு சப்தம் கேட்கல. யசோதைக்கு இந்த பயலுக்கு பசிக்க வந்துருத்தோ. எல்லாரும் யசோதையை பார்த்தோம்னா யசோதை அவளோட பேசியிருந்தா குழந்தையோட அழுகை சப்தம் கேட்கல. அவனுக்கு அதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சு கொடுத்து அவன் நினைச்ச போதெல்லாம் பால் குடிக்கணும். அம்மாவுடைய ஸ்தனங்கள்ல வாய் வச்சுக்கிறதுன்றது குழந்தைகளுடைய ஸ்வபாவம். அது தன்னுடைய சொத்துன்னு அப்படி ஒரு அபிமானம் உண்டு. அது கொஞ்சம் பெருசா இருக்குன்னா கூட அம்மா முந்தானி வெக்கமே இருக்காது. அதுக்கு என்ன வெக்கம்? 10 பேர் இருந்தா கூட அம்மா முந்தானியை இழுத்து பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லும். நேரம் காலம் இடம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நினைச்ச உடனே அவனுக்கு பால் குடிக்கணும். அது எந்த இடமா இருந்தாலும் எந்த நிலைமையா இருந்தாலும் அவனுக்கு பால் வேணும்னா பால் வேணும், அவ்வளவுதான். அது கிருஷ்ணனுடைய ஸ்வபாவம். அப்ப யசோத இந்த வயிற்று வேலைகள்ல கவனிக்கல. அப்ப யசோத பிஸியா இருந்துட்டா. அந்த சமயத்துல கம்சன் அனுப்பிய ஒரு அரக்கன் வந்துட்டான். அவன் பேர் என்னன்னா உத்கசன்னு பேர். தத்ரைவ கம்ச கம்சகலனோதித கம்சகலனோதித உத்கசாக்கியோ தைத்யः பிரபஞ்சனதனுः சகடம் ச ஐத்ய. அப்ப கம்சன் அனுப்பின ஒரு அரக்கன், அவன் பேரு உத்கசன்னு பேரு. அவன் ஒரு வண்டியில பால் தயிர் எல்லாம் பானைகள்லாம் வச்சு இந்த வண்டியில உட்காந்துட்டான். அப்ப அவன் குழந்தை மேல சக்கரத்தை விழ வச்சு அந்த குழந்தைய இல்லாம பண்ணணும்னு நினைச்சான். இது சும்மா இருக்குமா? இதுக்குதான். அப்ப நினைச்ச உடனே ஸ்தனம் வேணுமே, உடனே அழுதுதான், உனக்கித்தான் அழுதுதான், கால்களை ஒசர தூக்கினானா, அவ்வளவுதான். அதப்ஷயானஸ்ய சிசோரணோல்பக பிரவாளம் உத்தங்கிரிஹதம் யவர்த்தத. அப்ப வித்வஸ்த நானாரசகுப்யபாஜனம் வியத்யஸ்த சக்ராக்ஷவிபின்ன கூபரம். இந்த பய காலை தூக்கினானா, அவ்வளவுதான். அந்த மிளந்தளிர் மாதிரி மிருதுவான காலா அப்படி உதச்சானா, அந்த டக் டக் அப்படி ஒரு சப்தம் கேட்டுதா, உடனே வண்டி முறிஞ்சதா, பரப்பல ரசபாத்திரங்களோட வெங்கலப்பாங்க தலைகீழா விழுந்து சக்கரம் உடஞ்சு அந்த வண்டியோட நுகக்கால்னு சொல்ல ஃப்ரண்ட் பாகர்ல அது கீழே குத்தி கிருஷ்ணனுக்கு ஒன்னாக எல்லாத்தையும் உடைக்கிறது அவனுக்கு சுகம். இவங்கிட்ட போய் மாட்டுவானா? அவன் மாட்டினான். அடிச்சு அடி இறங்கி போய் வாயிலிருந்து அவனுக்கு எச்சில்லாம் வர்றதான், கண்கள்ல கண்ணீர் வர்றதான். அப்படியே மல்லாக்கா அப்படின்னு விழுந்து கிடக்கிறான். யாருக்கும் ஒன்றும் தெரியலை. ஆனா யாருக்கும் அது தெரியல. இந்த பெரிய சப்தம் கேட்டோன்னா அத்தனை பேரும் ஓடி வந்தா. பார்த்தா வண்டி முறிஞ்சு கிடக்கு. சகடாசுரன் சத்கதி அடைஞ்சுட்டான்.
இப்போ யாருக்கும் அது தெரியல. உடனே குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் இது அதுக்காக விளையாடு. இந்த பசங்களை கேட்டாடே எப்படா அது விழுந்தது, நீ யாராவது ஏறினடா? நந்தலாலா அவனுக்கு அப்ப பால் குடிக்கணும்னு தெரியல, எதுக்கும் அழுதான். அழுதவன் அந்த காலை நன்னா அகட்டி ஒரு மேல உதச்சானா, அந்த இளந்தளிர் கால் பட்டுதா, அதுல வண்டி மேல பறந்து அப்படி ஜப்புன்னு விழுந்தது. எல்லாரும் சிரிச்சா, குழந்தைகள் பயந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வண்டி எல்லாம் விழுந்தா நிக்க வச்சு எல்லாரும் பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் தானம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பினார்கள். அப்ப இதை நான் கர்க சம்ஹிதை பாகவதம் ரெண்டும் கலந்து கலந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பகுலாஸ்வன் கேட்டானா, நாரதரே இந்த உத்கசன் என்ன பாக்கியம் பண்ணிருக்கான், கிருஷ்ண சரண கமல கிருப கிடைச்சு மோட்சம் கிடைச்சிடுதே, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அவ்வளவு அழகா அந்த சகடாசுரனுக்கு திருவடி, பூதனாவுக்கு வாயினாலே மோட்சம். கிருஷ்ணன் அவளுடைய சனத்துல அப்படி வாய் வச்ச உடனே அவளுக்கு அப்படியே கரங்கி போய் மோட்சம் கிடைச்சிருக்கு. இங்க இவனுடைய கிருஷ்ணனோட வெயிட் அப்படி வாழ்ந்து அப்படி அதாவது சகடாசுரன் மேல இருக்கான், கிருஷ்ணன் கீழே இருக்கான். அந்த ஃபுல் வெயிட்ல கீழே ஒரு அடி அடிச்சான் பாருங்க. அது சகடாசுரனு தான் அந்த அனுபவம் புரியும், வேற யாருக்கு புரிய போறது. அந்த இடுப்பை தூக்கி அந்த காலை தூக்கி ஒரு அடி அடிச்சான் பாருங்க. சகடாசுரன் அப்படி மயங்கி போய் அப்படி விழுந்தான். இப்ப நாரதர் சொன்னார், அந்த உத்கசன் யாரு அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஹிரண்யாக்ஷனுடைய ஒரு பிள்ளை. ஸ்ரீ நாரதவாச்ச இரண்யாக்ஷசுதோ தைத்ய உத்கசோ நாம மைதில லோமே லோமசய லோமசஸ்யாஸ்வமே கச்சன் விருக்ஷான் சூர்ணீச்சகாரஹ தம் திருஷ்ட்வா ஸ்தூலதேஹாட்யம் உக்தசாக்கியம் மகாபலம் சசாப ரோஷயுக்விக்ரோ விதேஹோ பவதுர்மதே. இந்த உத்கசன் ஒரு சந்தர்ப்பத்துல லோமச முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனோம். அங்க போய் மரங்களை எல்லாம் சும்மா உடச்சு கிடச்சி போட்டு இருந்தான். லோமசன்னு அவர் பேர், முனிவர் பேர். உடனே கோபம் வந்துருச்சு, பயங்கர தபஸ்யா அது. முனிவர்களுக்கு எப்ப தெரியுமா கோபம் வரும், அடுத்த வாழை கஷ்டப்படுத்துறவா யாரா இருந்தாலும் அவன் மேல கோபம் வந்துடும். அடுத்த வாழை அவமரியாதைன்றவா, அது முனிவர்களுடைய சபாவம். இந்த கோவம் முட்டாளே போ, உனக்கு உடம்பே இல்லாம போட்டோம் அப்படின்னு டப்புன்னு உடம்பு போயிடுச்சு. அவனோட சூக்ஷ்ம சரீரம் தான் இருந்தது, ஸ்தூல தேகம் நம்ம கண்ணால பார்க்கறோம். அந்த சரீரம் போயிடுச்சு. ஐயோ மனுஷனுங்கோ, அப்புறமா காலில் விழுந்து கதறினா. அதுதான் எப்பொழுதுமே திமிரு ஜாஸ்தி. இதான் பிடிக்கினாதான் அடங்குவானுங்க. ஹே முனே ஹே கிருபா சிந்தோ கிருபாம் குரு மமோபரி தே பிரபாவம் ந ஜானாமி தேகம் மே தேஹி ஹே பிரபு. உத்கச சொல்றான், ஹே முனிவரே, ஹே கிருபா சிந்துவே, என்னால கருணை பண்ணுங்கோ, உங்களோட பிரபாவம் எனக்கு தெரியாம போயிடுது, என்னுடைய உடம்பை எனக்கு திரும்பி கொடுங்கோ அப்படின்னு கதறினான். அப்ப உடனே அவர் சொன்னாராம், ததா பிரசன்னஹ சம்முனிர் திருஷ்டம் நயகதம் விதேஹே சதாம் ரூபோபி வரதோ வரோ மோக்ஷார்த்ததக்கிமு. முனிவர் சந்தோஷமான, அவர் பிரம்மாவோட 100 ஆயுள்லாம் பார்த்தவர். அதாவது அவரோட உடம்பு, ஒரு பிரம்மாவோட ஆயுசு முடிவு உடம்புல ஒரு ரோமம் விழுமா. அதனால ரோமேஸ்வரன் கூட சொல்லுவார், முடியா போச்சுன்னு இல்லையா, அந்த இந்த வார்த்தை அவர் தான் சொல்லணும்.
என் முடிக்கு சமானம் இல்லை நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா? சரியா பிரம்மாவுடைய ஒரு ஆயுசு, பிரம்மாவுடைய ஒரு ஆயுசு நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு கணக்கு பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷ ஆயுசுல பிரம்மாவோட ஆயுசு அவ்வளோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த மாதிரி 100 பிரம்மாவுடைய ஆயுசையே அவர் பார்த்தவர். சரி மன்னிச்சிருவோம், நானே மன்னிச்சு விட்டார். சொன்னார் லோமச முனிவர் சொன்னார், அப்பா இந்த மாதிரி காற்று ரூபத்தோட அவ வா ததே ஹஸ்துரே பூயா சாக்ஷுயா, இந்த சாட்சி சமன்வந்திரம் வரைக்கும் அப்படியே இருப்பாள். வைவஸ்வதாந்தரே முக்திர் பவிதா சபதாஹரே. வைவஸ்வத மன்வந்திரத்துல துவாபர யுகத்துல ஹரியனுடைய திருவடியினாலே உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சார். அவன்தான் இப்ப இப்படி வந்துட்டான். முனிவருடைய சாபமே வரமாயிடுத்து. அதுவே அவனுக்கு கிருஷ்ண சரண கமலத்தோட ஸ்பர்ஷம் கிடைச்சிடுத்து. சூப்பர்ல, பாக்யவன். அப்ப அந்த சகதாசுரனா வந்தது உத்கச்சன், அவனுக்கு சத்கதி கிடைச்சது. பாகவதத்துல சகதாசுர விஷயம் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய இவன் யார் என்னன்னு சொல்லல. கர்க சம்ஹிதையில இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, சாக்ஷுஷ மன்வந்திரத்துக்கும் வைவஸ்வச மன்வந்திரத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? அப்படி இந்த சகதாசுரனுக்கு சத்கதி கிடைச்சது நந்தகோபருடைய திருமாளிகையில. சில சந்தர்ப்பங்களை நம்மளே அப்படி அசுரன் போலே தானே இருக்கும். நம்முடைய அசுரத்தனங்களுக்கெல்லாம் முடிவு இப்படிதான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நல்லதாவே கிடைக்கும். அதாவது குரு அனுகிரகத்தினாலே கிருஷ்ண பாத தூளி கிடைச்சிடும். பக்தாங்கிரி ரேணு மாதிரி கிருஷ்ணாங்கிரி ரேணு, கிருஷ்ண சரண ரேணு. சரியா? அப்படி சகதாசுரன், சகதாசுரன் பேர் உத்கசன் பேர், இரண்ய கசிபுனுடைய பிள்ளை அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? அதனால நந்தகோபருடைய திருமாளிகைக்கு போனா இரண்யாக்ஷன், இரண்ய கசிபு இல்லை, இரண்யாக்ஷனுடைய பிள்ளை இவன். ஸோ இன்னைக்கும் அந்த இடம் இருக்குன்றா. நான் பார்த்ததில்லை, ஆனா அந்த நந்தகோபுர திருமாளிகைக்கு பக்கத்துல ஒரு கோசாலா இருக்கு, அது பக்கத்துல இடத்துல தான் அப்படின்னு. பெருசா அங்க இப்ப பூதனாவுக்கு மாதிரி ஒரு சன்னதிலாம் நான் பார்த்தது கிடையாது. அப்படி சகடாசுரனுக்கு அனுகிரகம் கிடைச்சது அந்த இடம். ஸோ சகடாசுரனாச்சு. சகடாசுரனான பிறகு என்னாச்சு? இன்னும் கண்ணன் வளர்ந்தான். கண்ணன் வளர வளர அழகில்லை, அப்படி உருண்டு திரண்டு அப்படி ஜம்மன் இருப்பான்ல. கண்ணன் வளர வளர ஒவ்வொருத்தருக்கு ஒரு அனுகிரகம் வச்சுக்கோங்களேன். பூதனாவுக்கு ஒரு அனுகிரகம், சகடாசுரனுக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சுடுத்து. இப்படி கொஞ்ச நாள் ஆயாச்சு. ஏகதாரோகமாரூடம் லாலயந்தி சுதம் சதி கரிமானம் சிசோர்வோடும் நசேவே கிரிகூடவத். ஒரு நாள் யசோத தன் மடியில தூக்கி வச்சுட்டு இருந்த குழந்தை என்னமோ ஒரு மலைச்சிகரம் போல கணக்கிறான். அது கிருஷ்ண கணத்தை சுமக்கிற சுகமே தனி. அப்படி இடுப்புலலாம் அவனை தூக்கி வச்சுட்டோம்னா அப்படி ரெண்டு காலை தூக்கி அப்படி நம்ம இடுப்பு அப்படி கட்டி பார்த்தாங்க. அது சமயத்துல ட்ரெஸ் வேற போடாதா பய அம்மா தானே. ஒன்று ஜெட்டும் ஒரு ஜெட்டி கூட கிடையாது, கோமணம் கூட கிடையாது, ஒரு கழுத்துல ஒரு புலி நகம்.
அம்மா தூக்கி இடுப்புல வச்சிருப்பா. 2 காலால் அம்மா கட்டிக்கும். குஞ்சாமணி எல்லாம் அப்படி அம்மாவோட இடுப்புல உட்காந்துருக்கும். ஒரு கையை வாயில வச்சுருக்கும், ஒரு கையால் அம்மாவோட ஸ்தனத்தை பிடிச்சிக்கும். பண்ற சேட்டை இருக்கு. என்ன தவம் செய்தன்னை யசோதா. கொண்டாடத்தான் வரும். யசோதா, கோபி, ராதா, ஒவ்வொருத்தரையும் எத்தனை அனுபவங்கள் இருக்கு. சரியா? கொஞ்சம் கணக்கட்டம் யசோதை தூக்கிட்டு இருக்கட்டும். அந்த கணத்தை அப்படி சமங்க. நீங்களும் உங்களுக்கும் கிருஷ்ண கணத்தை சுமக்கிற அற்புதமான அனுபவம் கிடைக்கட்டும். நீதி விஷயம் நாளைக்கு. இன்னைக்குதான் குருஜி அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த். May 20th, 1946. ஓகே, பகவத் கிருபை. இந்த குருஜி அம்மாவால தான் இவ்வளவு தூரம் எனக்கு கிருஷ்ண அனுபவம் கிடைக்கிறது. அதே அனுபவம் உங்களுக்கும் நிறைய கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो नंदगोप महाराज की जय. जय बोलो यशोदा मैया की जय. जय बोलो नंद गोकुल की जय. जय जय जय. राधे कृष्णा.